பிறக்க போகிற 2025ஆம் ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரவங்கெல்லாம் சொந்த வீடு வாங்குறதுக்கு யோகம் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். மிதுனம் ராசிக்கு 10வது இடத்தில் சனி பகவான் உள்ளார். அங்கிருந்து அவர் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வீடு, நிலம், வாகனங்கள் தானாக வந்து சேரும். மாற்றங்கள், ஏற்றங்கள் நிச்சயம் கிடைக்கும். புதனை சனி பார்ப்பதால் அது சார்ந்த வழிபாடுகளில் ஈடுபடுவது யோகத்தை எளிதாக கொடுக்கும். சனீஸ்வரர், ஆஞ்சநேயர் வழிபாடு வீடு வாங்கும் வாய்ப்பை எளிதாக்கும். கடகராசிக்கு அஷ்டம சனி நீங்கிவிட்டது. நீண்ட காலமாக வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற ஏக்கத்தில் இருப்பீர்கள். கடகத்துக்கு குரு பார்வை வந்துள்ளதால் 2025ஆம் ஆண்டில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே அருமையான வீடு வாய்ப்பு அமையும். குரு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். குருவால் நீங்கள் எதிர்பார்த்த விலையிலேயே நல்ல விசாலமான பங்களா மாதிரியான அமைப்பில் வீடு அமையும். நல்ல பிரம்மாண்ட கார் வாங்குவதற்கான யோகம் உள்ளது. நிலம் வாங்குவதற்கும் யோகம் உள்ளது. குரு மற்றும் ராகவேந்திரர் வழிபாடுகளில் ஈடுபடுவது காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கும். கன்னி ராசிக்கு குரு பகவான் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவானும் 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த இரண்டும் சாதகமான அமைப்பில் இருப்பதால் யோகம் உண்டாகும். குரு சனி அருளால் நீங்கள் நினைத்த பெரிய வீடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். விருச்சிகம் ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். குரு 4ஆம் வீட்டை பார்ப்பதுடன் ஏற்கனவே ராகு அமைப்பும் சாதகமாக உள்ளது. இதன் காரணமாக நல்ல விசாலமான அமைப்புடன் கூடிய பெரிய வீடாகவே அமைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. தனுசு ராசிக்கு சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். உங்கள் ஆசைப்படியே ஊரிலேயே நன்றாக தனித்து தெரியும் அளவுக்கான மனதுக்கு நிறைவான வீட்டை வாங்குவதற்கு வாய்ப்புள்ளது. மீனம் ராசிக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக உள்ளார். அதனால் நீங்கள் நினைத்தபடியே நல்ல பெரிய வீடாக அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.